Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Let us give thanks to the Lord. சங்கீதம் 115 அதுல 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. Psalms 115 verse 15 says, வானத்தின் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May you be blessed by the Lord, the maker of heaven and earth. நமக்கு ஒருவர் இருக்கிறார். We have someone. அவர் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். He is the maker of everything. அவர் எல்லாவற்றையும் ஆளுகையும் செய்கிறார். He is the one who reigns. அவர் நமக்குள் இருக்கிறார். He is within us. அவர் நம் வாழ்க்கையிலே தன் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் If he has to work in our life, நாம் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். we have to believe in his word. ஒவ்வொரு நாளும் நம் அவருடைய வார்த்தையை எதிர்பார்ப்போட நம்ப வேண்டும். We have to believe in his word every day. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும். We have to believe that every day there will be new things that will be happening. என் வாழ்க்கை எப்போதும் பெரிதாகி கொண்டே இருக்கும். Our life will be better every single day. அப்படி விசுவாசத்தை நாம் ஏசப்பாவின் மேல் வைக்க வேண்டும். We have to have that faith on our Lord Jesus Christ. ஏசப்பா நம் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் If Lord has to work on our life, அவர் கூறிய வசனத்துல நாம் நம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். we have to have faith in his word. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். If we do not have faith, we cannot really please God. அப்பொழுது நாம் விசுவாசிக்கும் போதுதான் When we have faith in the Lord, ஏசப்பா நம் வாழ்க்கையில கிரியை செய்வார். our Lord Jesus Christ எப்படி? starts working. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless us today. வானத்தின் பூமியையும் படைத்த கர்த்தராலே The maker of heaven and earth, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you will be blessed. நாம் சாதாரணவர்கள் அல்ல, We are not ordinary people. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். We are God's people. ஒவ்வொரு நாளும் Every single day, அவர் நம் வாழ்க்கையில் He'll work on our life. புதிய புதிய காரியங்களை செய்வார். He'll work on new things every day. ஹல்லேலூயா. Hallelujah. God bless you. God bless you. ஆமென்.